என்னதான் கடையில் கண்ட மசாலாவும் வாங்கி போட்டு நம்ம சமையல் பண்ணாலும் நம்ம வீட்டில் பாரம்பரிய முறைப்படி அரைச்சி வைக்கிற மல்லித்தூள் தான் மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். இந்த மாதிரி வீட்டிலையே மல்லித்தூள் ரெடி பண்ணி நம்ம சமைக்கும் பொழுது நல்லாவே ஒரு அறுசுவையும் நிறைந்த மாதிரி சமையல் இருக்கும். நமக்கும் ஒரு மன திருப்தி இருக்கும். இந்த மாதிரி மல்லிப்பொடி வறுக்கும் பொழுது நல்லா ரொம்பவே பார்த்து பார்த்து வறுக்கணும். மல்லி 1/2 கிலோ, நான் 1.5 கிலோ அளவுக்கு மல்லி அரைச்சிருக்கேன். அது என்ன மெஷர்மெண்ட்டுன்னு நான் சொல்கிறேன். 1.5 கிலோ அளவுக்கு மல்லித்தூள் வரதுக்கு 1/2 கிலோ நல்ல சிவப்பு நிறமாக இருக்கிற வத்தல் எடுத்துக்கோங்க. வத்தலை காம்பு எடுத்துக்கோங்க. காம்பு எடுத்துட்டு நீங்கள் வறுத்து அரைச்சாதான் ரொம்ப நாள் பட அந்த மல்லித்தூள் இருக்கும். கெட்டு போகாமல் வண்டு பிடிக்காமல் நல்லாவே இருக்கும். காம்பை கிள்ளிட்டு மிளகாய் வற்றலை லேசாக வறுத்துட்டு எல்லாமே லோ ஃப்ளேமில் வறுக்கணும். 1/2 கிலோ வத்தலுக்கு 1/2 கிலோ மல்லி சரியான அளவு இருக்கும். இரண்டையுமே தனித்தனியாக கரிஞ்சு போகாத அளவுக்கு வாசம் வர அளவுக்கு மல்லியை வறுக்கணும். வத்தலை சிவப்பு நிறம் மாறி நல்லா சூடு ஏறுற வரைக்கும் வறுக்கணும். வத்தலை வெயிலில் காய போட்டு அதுக்கப்புறம் வறுத்துட்டு மல்லியும் வறுத்துக்கோங்க. 1/2 கிலோ வற்றல், 1/2 கிலோ மல்லி. இதுக்கு 100 சீரகம், சின்ன சீரகம் 100 சீரகம் சரியான அளவு இருக்கும். அதையும் தனியாக வறுத்துக்கோங்க. சின்ன சீரகம் வறுத்ததுக்கப்புறம் நல்ல ஒரு மிளகு, இப்போ நீங்கள் 100 சீரகம் எடுத்தீங்கன்னா 50 மிளகு, 50 கடுகு, அதுக்கப்புறம் 50 மணிப்பருப்பு, அதாவது உருட்டு உளுந்து 50, துவரம்பருப்பு 50, கடலைப்பருப்பு, குழம்புக்கு போடுற கடலைப்பருப்பு 50 அப்படின்னு தனித்தனியாக ஒன்றொன்றையும் வறுத்துக்கலாம். லாஸ்ட்டாக 2 ஸ்பூன் வெந்தயம் போட்டு வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா ரொம்பவே சுவை அதிகமாக இருக்கும். கட்டி பெருங்காயம் 2 சின்ன உருண்டை அளவுக்கு, பால் அளவுக்கு, அதாவது இலந்த பழம் இருக்குமா, அந்த இலந்த பழம் சைஸுக்கு 2 அளவு கட்டி பெருங்காயம் போடுறது கரெக்டான மெஷர்மெண்ட் இருக்கும். 7 to 8 விரலி மஞ்சளையும் சேர்த்து வறுத்துக்கோங்க. விரலி மஞ்சளை வறுத்து போட்டால் தான் ரொம்ப வாசமாக இருக்கும். வத்தல் வறுக்கும் பொழுது ஒரு டிப்ஸு, கல்லுப்பு சேர்த்து வருங்க. வத்தல் அருமையாக இருக்கும். அந்த மல்லித்தூளுடைய ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். வறுக்கும் பொழுது நமக்கும் நெடி பிடிக்காது. இந்த மாதிரி வறுத்துட்டு கருவேப்பிலையும் வறுத்துட்டு எல்லாத்தையுமே நல்லா ஆற வச்சுட்டு ரைஸ் மில்லில் கொடுத்து திரித்து வச்சுக்கோங்க. சரியான அளவு இருக்கும். இந்த மல்லித்தூள் உங்களுக்கு அரைக்க நேரம் இல்லைன்னா நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்குங்க. மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணி நீங்கள் மல்லித்தூள் வைங்க. சைவ குழம்புகளுக்கும் அசைவ குழம்புகளுக்குமே அறுசுவையும் நிறைந்த மாதிரி இருக்கும். ஒரு டைம் நம்ம மல்லித்தூளை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், குழம்பு மசாலா தூளை. அதுக்கப்புறமா நம்மக்கிட்ட மட்டும்தான் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்குவீங்க. அந்த அளவு சுவையும் மனமும் நிறைந்து இருக்கும். இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்மளுடைய ஆர்டரை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.